ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ நம்ம இப்போ உத்தண்டி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய ஹெல்மெட். கேமராவோட மவுண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ட்ரைவ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம வேறு ரெடி பண்ண டாப் ரேக்கும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை ஷேக் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்கேன். நைட் டைம் ஆகிடுச்சு. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சைலண்ட்டாக வீட்டை விட்டு கிளம்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. சரி, நம்ம கீழே போயிட்டு பார்ப்போம். வண்டியை எடுத்துக்கிட்டு கேமரா ஹெல்மெட்டில் செட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போது இடம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. பொறுமையாக தான் பார்த்து வண்டி எடுக்கணும். இவ்வளோ காசு போட்டு அவங்க கார் வாங்கியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான், நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டை போட்டுற போகிறாங்க. பார்த்து பொறுமையாக போக வேண்டியது தான். எப்பா இது என்னப்பா, நம்ம ஹெல்மெட்டு மேலே ஏதோ கல்லை வச்ச மாதிரி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த விஷயத்தை யாருமே நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே. கேமராவை மாட்டினா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்மெட் வெயிட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாச்சும் நம்ம கடைக்கு ஏதாவது போகிறோம் அப்படின்னா கவர் வாங்கிட்டு மவுண்ட் மேலேயே நம்ம வச்சுக்கலாம் போல். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹோல்டிங் கெப்பாசிட்டி 5 kgன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். இந்த பால் பாக்கெட்டு, பிஸ்கெட்டு, அது இது நம்ம எதாவது வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னதான் மாட்டி தொங்க விட்டுடலாம் போல். நல்லா இருக்கே நைட் டைமில் இந்த லைட்டிங் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு. நைஸ். இதனால தான் நைட் டைமில் கொஞ்சம் வெளில வந்தோன்னா நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்கலாங்க. லைட்ஸு, இதோட சரௌண்டிங்ஸு, அது ஒரு வியூவே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நைட் டைமில். போகிற ரூட்டு கேளம்பாக்கம் டு கோவளம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும். அதில் நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோன்னா கரெக்டாக இந்த ஈசிஆர் ரோடு, அதில் அப்படியே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா உத்தண்டி பீச்சுக்கு போய் சேர்ந்துடலாம். ஐயோ, என்ன பல்லெல்லாம் நடுங்குது, குளிருதுப்பா பயங்கரமா. நம்ம வேலை சம்மர் டைமில் சென்னையில் இருக்கிற இதுலேயே வந்து ஹாஃப் டிஷர்ட்டை கூட கிளம்பி வெளில வந்துட்டேன். செம்மையாக குளிருது காற்றுக்கு. பல்லெல்லாம் ரொம்ப ஷிவரிங் ஆகுதுங்க இப்போவே. எனக்கு பல்ல கடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியது தான். நம்ம போகிற ரூட்டில் தாங்க ஆக்சுவலாக இந்த முட்டுக்காடு வரும். இந்த முட்டுக்காடு, இந்த போட்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். அது கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே இருக்கும். ஆனால் அந்த பிரிட்ஜு வந்து நைட் டைமில் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டியை ஓரம் நிப்பாட்டிட்டு அங்கே உட்காந்து அந்த பிரிட்ஜு கீழே இருக்கிற வியூவை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சிட்டியும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலி நைட் டைமில் அது செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டி வியூ நல்லா கிளியராக தெரியும். ரைட் சைடில் வந்து அப்படியே நம்மளுக்கு கடல் தான். அந்த காற்றும் இந்த பக்கம் இருக்கிற சிட்டியும் அப்படியே இந்த 2 டிஃப்ரென்ஸுமே நல்லா தெரியும். ஆக்சுவலி அது நல்லாயிருக்கும். நம்ம போகிற பீச் நான் நிறையா வாட்டி போயிருக்கேன். கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சன்ரைஸ் டைம் போயிருக்கேன், சன் செட் டைம் போயிருக்கேன். செம்மையாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதுவும் சன்ரைஸ் அப்போல்லாம் அந்த பீச் அப்படியே வேவ்ஸ்லாம்
வரவே இருக்காது. அப்படியே அமைதியாக இருக்கும். வெறும் தண்ணி மட்டும்தான் ஆடும். வேவ்ஸே இருக்காது இந்த மார்னிங் டைமில். நீங்களும் முடிஞ்சால் ஏர்லி மார்னிங் போக பாருங்க. ஒரு மேக்ஸிமம் 4:30 போல் பீச்சில் இருக்கிற மாதிரி போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு வேவ்ஸே இருக்காது, வெறும் தண்ணி மட்டும் தான் ஷேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இயர்லி மார்னிங் மட்டும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வியூஸ்லாம் பார்க்க முடியும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 4:30க்கெலாம் போயிடுங்க. போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5:15 5:30க்கெலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ் தான். ரொம்ப அந்தளவுக்கு பப்ளிக் ஓரியன்டோ அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி பெசன்ட் நகர், திருவான்மையூர், மெரினா அந்த மாதிரிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாகவே ரெசிடென்ஷியல் பிளேஸ் தான். அதனால் கொஞ்சம் நீட்டாகவே நல்லா வச்சுருப்பாங்க இந்த பீச்சில். நம்ம ஆளுங்க தான் அங்கே போகும்போது அதை எதுன்னு வாங்கி சாப்பிட்டு குப்பை தொட்டியில் போடாமல் அப்படியே அந்த மண்ணில் போட்டுறது. மேக்ஸிமம் அவங்க க்ளீன் பண்ணிடுறாங்க அங்கே இருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எதாவது சாப்பிட்டீங்கன்னா கடைசியாக தயவு செஞ்சு எடுத்துகிட்டு குப்பை தொட்டியில் வந்து போட்டுருங்க. அப்போ தான் அந்த பீச் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. என்றைக்கு நீங்கள் வந்தாலுமே வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே இருக்கும். என்னடா இவன் க்ளீன்னஸ் பற்றி பேசுகிறான் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கிறோமோ அதை பார்த்து தான் மற்றவங்களும் அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம குப்பை போட்டு அந்த குப்பையை மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா ஓகே, இவங்க நிறைய பேர் இங்கே குப்பை போடுறாங்க, சரி நம்மளும் அப்படியே போட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அப்படியே போட்டுருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. நம்ம க்ளீனாக வச்சுப்போம். நம்மளால் முடிஞ்சாலும் குப்பை போடாமல் வச்சுக்கலாம். எனக்கு வேறு வாய்ஸ் எந்தளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரியல ரெக்கார்டிங்கில். ஸோ அதுக்கு நான் ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்படியும் எனக்கு வந்துடும். அது வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதை காட்டுறேன் நான் என்ன மைக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச்சில் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மத்தியானம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 3 o'clock அப்படி போகிறோம் லஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது. இந்த கோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அப்புறம் இந்த பெயிண்ட் பால் இருக்கும், அப்புறம் ஹியூமன் ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்ஸ் ஒன்று இருக்கும். அது விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஒரு வாட்டி போகும்போது சரி உள்ளே போய்ட்டு என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட நம்மளும் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணும்போது பெயிண்ட் பாலில் வந்து டீம் அப் பண்ணி ஆடணும். அந்த கிரவுண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதில் ஒளிஞ்சிருந்து ஷூட் பண்ணுறது கிட்டத்தட்ட நம்ம பப்ஜியில் எப்படி விளாடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக கியர் அப் செட்டப் பண்ணிக்கிட்டு அந்த கன்னை வச்சுக்கிட்டு ஓடி ஓடி கண்ணில் படுறவங்க எல்லாரையும் அதில் ஷூட் பண்ணுறதோ போதும் ஆகிடும் ஆக்சுவலாக விளாட்றதுக்கு. செம்மையாக இருக்கும், ரியாலிஸ்டிக்காகவே இருக்கும். யாராச்சும் இந்த மாதிரி விளாட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். டைம் போகிறது ஆக்சுவலாக அங்கே தெரியாது. காஸ்ட்டு வைஸ் வந்து ஓகே தான், போய் பாருங்கள் ஒரு வாட்டி. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம விளாண்டா தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பீச் சைட்லேயே வந்து ஒரு அட்வென்ச்சரில் ஒரு கேம் விளாட்றதுக்கும் அவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் அங்கே போனால் அப்படின்னா. அப்புறம் அந்த ஹியூமன் ஃபுட்பால்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒன்று அங்கே ஒரு பெரிய ஒரு ஹேர் பலூன் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து நம்மளை நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சுருவாங்க. ஆப்போசிட் டீம் இருக்கும், நம்ம டீம் இருக்கும். ஸோ நம்ம என்னன்னா யார் இடித்து ரொம்ப தூரம் போய் விழுறாங்கன்றது தான் அது கேமே. ஓகே, ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோம். நம்ம ரோடை கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணிப்போம். ஏன்னா இது நைட் டைமில் வண்டிங்கெலாம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வரும். 2 சைடுமே ஆக்சுவலாக பார்த்து க்ராஸ் பண்ணுங்கள். ரோட் க்ராஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து சரி நம்ம ரைட் தானே எடுக்கிறோம், ஆப்போசிட்டில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஆப்போசிட்லேயுமே வந்துடுவாங்க. ஸோ 2 சைடுமே பார்த்து க்ராஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரெக்கமெண்டபிள். அதனால் பார்த்தே க்ராஸ் பண்ணுங்கள். இங்கே 2 சைடுமே சூப்பராக வீடு கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக கட்டினா இந்த மாதிரி தான் வீடு கட்டணும்.
வீடும் சரி, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடுமே சரி. இங்கே நம்ம வீக்கெண்ட் ரெண்டல் கூட ஆக்சுவலாக எடுக்கலாம், ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம். இந்த ரைட் சைடில் ஒரு பார்க் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, வந்தாச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த கோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது. போயிட்டு ஒரு வாட்டி நீங்கள் விளையாடி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு பிடிக்கும். இருட்டாக இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடல போல். சரி, நம்ம வண்டியோட அடிஷ்னல் லைட்ஸை கொஞ்சம் ஆன் பண்ணிகிட்டே நம்ம போவோம். நிறைய புதுக்கடை திறந்துருக்காங்கப்பா. இந்த கடைலாம் நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. சரி, வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சு நின்றுருக்க தண்ணி போல் இது ஆக்சுவலாக. மோஸ்ட்டாக தண்ணி அவ்வளோ நிற்காது, இங்கே சீக்கிரமாகவே போயிடும். ஓகே, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு நம்ம பீச்சில் போயிட்டு அப்படியே உட்காந்துருவோம் கொஞ்ச நேரம். மசாலா பொடி வாங்கிட்டு வந்தாச்சு, உட்காந்து இங்கே சாப்பிட்றதுக்கு. அடப்பாவீங்களா, குப்பை தொட்டி வச்சுன்னு கீழே போட்டு வச்சுருக்கீங்க எல்லாம். இது நாய்ங்க பண்ணதா இல்லை மனுஷங்க தள்ளி விட்டதான்னு சரி தெரியல. நல்லா இருட்டாகவே இருக்குது. போயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு பீச்சை ரசிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பி போக வேண்டியதான் வீட்டுக்கு. சரிங்க, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.